எப்படி கொடுப்பீங்க? லாட்டரி சீட்டு வித்து கொடுப்பீங்களா? பிளாக் டிக்கெட் வித்து கொடுப்பீங்களா? இனி அதுவும் வைக்க முடியாது, சோழி முடிஞ்சு. இனி இந்த தேர்தலுக்கு அப்புறம் நடிக்கவும் போக முடியாது, சீரியலுக்கும் போக முடியாது, சினிமாக்கும் போக முடியாது, எதுக்கும் போக முடியாது. இன்னைக்கு காரைக்குடியில் ஒரு டெண்டல் ஒரு பையன் இருக்கான், டெண்டல். அவன் ஒரு லைட்டா மெண்டல், அவன் ஒரு டெண்டல். அந்த பையன் காரைக்குடிக்கு பிரச்சாரம் இருக்காப்புல. விஜய் சைக்கிளை கொடுத்துருக்கான், வண்டியில போயிட்டு இருக்காரு. அவன் ஏன் சைக்கிளை கொடுக்குறான்? அவன் உண்மையிலே அவனுக்கு தெரியுது, இவன் இப்படி அரசியல் படுறான், சொத்தை பூரா இழந்து, வீடு வாசலை இழந்து, ஏற்கனவே பொண்டாட்டி படி இறந்தாச்சு, சினிமாவை கேரியரி முடிச்சு நாளைக்கு சைக்கிள்ல தான் இவன் போகணும். அதுக்காக சிம்பாலிக்கா சைக்கிளை கொடுத்துருக்கான். சிவாஜி படத்துல ரஜினிகாந்த் வீடை வித்துருவாரு, அமெரிக்கால இருந்து வந்து லஞ்சம் கொடுத்து எல்லாத்தையும் வித்துருவாரு, காரையும் கொடுத்துருவாரு. கடைசியா சைக்கிளை கொடுத்து நடக்க சொல்லுவாங்க, சைக்கிளை கொடுப்பாங்க, வேணாம் நான் நடக்க பழகி இருப்பாப்ல. அது மாதிரி சார் சைக்கிள் ஓட்டி பழகிட்டு இருக்காப்ல. ஏன்னா தேர்தல் முடிஞ்ச பிறகு அவன் இப்படிதான் போகணும். எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை, வாடகை தரவில்லை, என்ன ராமசாமி நல்லா இருக்கியான்னு போக வேண்டியதான். இதான் நடக்க போகுது. எதுவும் பேசுற காரைக்குடியில காத்து கிடக்குறாங்க. இன்னைக்கு தளபதி வர போறாரு, காரைக்குடிக்குல வந்து புரட்சி தீய பத்த வைக்க போறாரு, நண்பா நண்பிஸ் தோழா தோழிஸ்லா அப்படி ஃபயரோட போறாரு. காரைக்குடியை திருப்பி போட்ட தளபதி, காரைக்குடியில மிரட்டிய தளபதி, காரைக்குடியை மெய்சிலுக்கு வந்த தளபதி, காரைக்குடியில அனல் உரை, காரைக்குடியில ஃபயர் ஸ்பீச் காத்திருக்கிறான். அங்க போனா அப்படியே வண்டியை திருப்பி ஓடிட்டல்ல ஓடிட்டல் நம்பர் வடிவேலு அது மாதிரி ஓடிட்டாப்ல. ஏன் பேசல? 10 நிமிஷம் லேட் ஆயிட்டு. மணி என்ன? மணி 3, 2:59 வந்திருந்தா யாழ் கொஞ்சம் சதைச்சிருப்பாங்க. ஒரு நிமிஷம் லேட்டால நீ உசுரோட போற மாதிரி வடிவேலு. அது மாதிரி இதே குருட்டு தைரியத்துறை என் ஏரியாவுக்கு வந்துடும். அங்க நான் உக்கரமா இருப்பேன், அங்க நான் டைம் கீப் அப் பண்ண மாட்டேன். வாடா வாடா ஏரியாவுக்கு வாடா, பனையூருக்கு வாடா, பனையூருக்கு வாடா. பத்திரிகையாளர் திருச்சியில காத்திருக்காங்க. சார் ஜனநாயகன் படத்தை யாரோ ரிலீஸ் பண்ணிட்டாங்களா, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ரிலீஸ் பண்ணது நான் தானே, என்கிட்ட கேட்கறாங்களே. அது இங்க இந்த பக்கம் பார்த்தா இவன் ஏன் நினைக்கிறான், இந்த பக்கம் பார்த்தா பாலிபர் நிக்கிறான். பாலிபர் செய்திருக்காக வேல்ராஜன் வந்துருவாங்கன்ட்டு ரெண்டு பக்கம் பார்க்கல. எப்படி ஆத்தா மாரியாத்தா காளியாத்தா உசிரே உசிரே தப்பிச்சு எப்படியாவது பனையூருக்கு ஓடி விடு, ஐயோ வருதே மூதேவி வருதே அப்படின்னு ஓடுறாப்புல வடிவேல் மாதிரி. என்னடா 2:10 ஏயா வந்தேன்னா 2 மணிக்கு வந்தா பேச சொல்லி கொள்ளுவான், அதுதான் 2:10 வந்தேன். என்னத்தை நீ பேசிடுவேன்? அதே பேச்சு தான். அந்த மக்கள் விரோத ஸ்டாலினா, மக்கள் விரும்புகிற இந்த விஜயா, அந்த 2 பேர்த்த போட்டி 4 முனை போட்டி 40 முனை போட்டி என்ன உருட்டுனாலும் 2 பேர்த்த போட்டி ஒண்ணு இன்னொன்னு அவ்வளவுதான். மனப்படம் பண்ணி வச்சிருக்காப்புல. உங்களுக்காக உங்க அண்ணன் உங்க விஜய் உங்க தோழ வந்திருக்கிறேன், உங்களை ஏமாத்த மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன், எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லா வழியும் வேலையும் தாங்கிட்டு வந்திருக்கிறேன், அதனால எனக்கு ஓட்டு போடுங்க. அப்படியே மாடுலேஷனை மாத்திராப்புலங்க. இந்த நடிப்பை நீ படத்துல கொடுத்திருந்தா தேசிய விருது வீடு தேடி வந்திருக்கும். நேற்று ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆயிடுச்சான். 4-5 சீன் எடுத்து பசங்க போட்டிருந்தாங்க இணையதளங்களை. நான் வீடியோ பைரசிய திருட்டு விசிடிய நான் ஆதரிக்கல. ஏன்னா அது ஒரு பெரிய கூட்டு முயற்சி. சினிமா என்பது கூட்டு உழைப்பு, பல ஆயிரக்கணக்கான கலைஞருடைய உழைப்பு. அதெல்லாம் கொச்சைப்படுத்தல. எந்த படமும் எந்த சீனும் இணையத்தில் வரக்கூடாது என்பதுல நாங்கள் தெளிவா இருக்கோம். ஆனால் அந்த படத்துல காட்சி வெளிவந்திருக்கிறது மதசார்பற்ற சமூக நீதி பேசுகிற, ரம்சானுக்கு போய் குல்லா போடுகிற, இஸ்லாமியர்களை தன் நண்பன் என்று சொல்லுகிற, பாசிச பாஜக கொள்கை எதிரி பாஜக என்று சொல்லுகிற மரியாதைக்குரிய விஜய் படத்துல காட்சி வச்சிருக்காரு. ஒரு கோவில் திருவிழாவில் ஒரு இஸ்லாமிய சகோதரன் போய் குண்டு வைக்க பார்க்கிறான். அப்ப கேட்கிறான், என்ன பாய் குண்டு வச்ச 5000 பேர் சாவங்கள, சாகட்டும் என்று காட்சி. ஒரு இஸ்லாமியன் படத்துல குண்டு வச்சு இந்துக்களுக்கு கலவரத்தை ஏற்படுத்த போல காட்சி வைக்கிறனா, நீ எவ்வளவு அயோக்கிய நாயடா, நீ எவ்வளவு அயோக்கிய பைய. திருப்பரங்குன்றம் பிரச்சனையில ஏன் இவன் வாய் துறக்கல? திருப்பரங்குன்றம் பிரச்சனை பத்தி எரியுது. இந்துக்களுக்கும் இஸ்லாமியருக்கும் ஒரு கலவரம் வருகிற சூழல் ஏற்படுது. திமுக பேசல, அதிமுக பேசல, பிஜேபி தூண்டுது கலவரத்தை. அப்பொழுது ஒரு தலைவன் சொன்னான், அது முருகன் திருப்பரங்குன்ற மலை என்னுடைய சொந்தங்கள் கொண்டாடட்டும், அது சிக்கந்த தர்கா என்னுடைய இஸ்லாமிய சொந்தங்கள் கொண்டாடட்டும். உனக்கு என்ன பிரச்சனை? இஸ்லாமியனுக்கு அது சிக்கந்த தர்கா, இந்துக்களுக்கு அது திருப்பரங்குன்ற மலை. முருகனையும் வழிபடட்டும், சிக்கந்தரையும் வழிபட்டும். உனக்கு என்னடா பிரச்சனை கேட்ட ஒரே தலைவன் எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். விஜய்
வாயை மூடிட்டாப்ல. ஒரு வார்த்தை பேசல. ஏன் பேசல? படத்துல காட்சி, திருவிழா நடக்குது, பணத்தை வாங்கிக்கிட்டு நான் கேட்கிறேன், வினோத்ல கேட்கிறேன், இயக்குனர் வினோத்துக்கிட்ட, இந்த படம் மட்டும் தேட்டர் கிட்ட ஓத்த அந்த படத்தை செதுக்கிறவனா மட்டும்டா. படம் முழுக்க என்ன தெரியுமில்ல? படம் முழுக்க அண்ணன் சீமானத்தை வில்லனாக்கி வச்சிருக்கான். வில்லனே சீமான் தாங்க படத்துல. நாம் தமிழர் ஐடியாலஜி தான். அவன் எவ்வளவு கொடூரமான மனநிலை கொண்டிருந்தா, 15 வருஷமா ஒரு கட்சி இருக்குதான், அந்த கட்சி 3வது பெரிய கட்சி ஆயிடுச்சான். ஆனா மக்கள்கிட்ட வெறுப்பு அரசியலை விதைத்து ஒரு இன்சிடென்ட் வச்சு பழி வாங்குவதற்காக அரசியல் செய்துன்னு சொல்லி காட்சி, இன்சிடென்ட் வச்சு பழி வாங்குவதற்காக கட்சி வச்சுக்கிறேன். வில்லனே படத்துல அண்ணன் சீமான் போல ஒரு கேரக்டரை வச்சு எவ்வளவு பெரிய வன்மவாதி பாருங்க. டேய், இந்த நிலத்துல தேவராக, தேவேந்திரராக, படையாட்சியாக, கோணாராக, பிள்ளமாராக, செட்டியாராக, முதலியாக, இந்துவாக, கிறிஸ்தவராக, இஸ்லாமியராக பிரிந்து கிடந்த தமிழர்களை நீயும் தமிழன், நானும் தமிழன், நாம் தமிழர் என்று உணர வைத்தவன் எங்க அண்ணன் செந்தவன் சீமான்டா. கேரளாவை மலையாளி ஆளட்டும், ஆந்திராவை தெலுங்கர் ஆளட்டும், கர்நாடகாவை கன்னடர் ஆளட்டும், குஜராத்தியை குஜராத்தி ஆளட்டும், ஒரியாவை ஒரியன் ஆளட்டும், பஞ்சாபி சீக்கியன் ஆளட்டும், தமிழ்நாட்டை தமிழன் நான் ஆள்வேன். வாழும் உரிமை எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு. இது எங்கள் கோட்பாடு. கேரளாவை மலையாளி தான் ஆள்றாரு, அதான் சரி. ஆந்திராவை தெலுங்கர் தான் ஆள்றாரு, அதுதான் சரி. கர்நாடகாவை கன்னடர் ஆள்றாரு, அதுதான் சரி. தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும், அதுதான் சரி. இது எங்கள் கோட்பாடு. இது எப்படி தப்பான ஐடியாலஜியா இருக்கும்? தமிழ் தேசியம் என்பது நாடு தமிழ்நாடு, வாழ்கிற மக்கள் தமிழர்கள், பேசுகிற மொழி தமிழ் மொழி. இந்த மொழிக்கான அரசியல், இந்த தேசிய இனத்துக்கான அரசியல் தமிழ் தேசிய அரசியல். என் கச்சத்தில் மீட்கப்பட வேண்டும் தமிழ் தேசிய அரசியல். என் முல்லை பெரியாற்றில் எனக்கு நீர் வேணும் தமிழ் தேசிய அரசியல். என் காவிரியில எனக்கு உரிமை வேண்டும் தமிழ் தேசிய அரசியல். என் மண்ணின் வளம் என் மக்களுக்கு சொந்தம். இதுதான் தமிழ் தேசிய அரசியல். தமிழ் தேசியத்தையும் திராவிடத்தையும் இந்த மக்கள் இரு கண்களாக பார்க்கிறான்னு ஒரு உருட்டிட்டு வேலு நாச்சியார கொள்கை தலைவராக ஏத்துக்கிட்டு, ஆனால் அங்க போய் சொல்றாரு படத்துல காட்சி, இது ஒரு தப்பான ஐடியாலஜி. படம் திருட்டு வித்தனமா வந்ததுனால நான் முழுமையா பேசல. படம் வரும்ல, வருமான்னு தெரியல, வரட்டும். இந்த படம் அவர் வெளியிட்டார், இவன் தான் வெளியிட்டு இருக்கான். ஏன் வெளியிட்டு இருக்காப்ல சொல்லுங்க? படத்துல கடைசி காட்சியில ஓட்டு கேட்கிற மாதிரி ஒரு காட்சி இருக்கு. இந்த மாதிரி ஒருத்தர் கேட்கறாங்க கேள்வி, நெல்சன் இந்த அட்லிலாம் நின்றுட்டு கேட்கறாங்க, சார் மாற்றம் வருமா? நம்ம எல்லாரும் மாறினா மாற்றம் வரும். இந்த வார்த்தையை கூட எங்க அண்ணன் கடை வாங்கியிருக்கான். எங்க அண்ணன் எச்சில் தானே நீ கட்சியே நடத்துற.